வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் இது சமையல் கலை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிடிஎஸ்ஸாக இருக்குங்க. நிறைய வேலை வாங்குகிற ஒரு டிஷ்ஷு தான். அதாவது பருப்பு உருண்டை குழம்பு, அவ்வளோதான். அது காரக்குழம்புன்னு சொல்லிக்கோங்க, எது வேணால் சொல்லிக்கோங்க. பட் பருப்பு உருண்டை குழம்பு. முதல்ல இந்த பருப்பு உருண்டையை பண்ணிவிட்டு அப்புறம் காரக்குழம்பு பண்ணிவிட்டு கடைசியில் இந்த உருண்டையெல்லாம் அதில் தூக்கி போட்டு அது ஒரு கொதியோ 2 கொதியோ வந்தோடனே இறக்கிடணும். இந்த உருண்டை உடையாமல் இருக்கிறதுல தான் இதில் ஒரு சின்ன டெக்னிக்கு. அதில் மெயினாக என்னென்னா, இது அந்த உடைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு மோர் குழம்புல வடை போட்டு ஒரு மோர் குழம்பு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த காரக்குழம்புல இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த காரெல்லாம் உள்ளே ஏறி அவ்வளோ நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் இழுக்கும். அந்த டைமை நீங்கள் ஒதுக்கிட்டு இதை பண்ணோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய் அது போட்டு ஊற வச்சுக்கணும். அண்டு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளியை கரைச்சி அது வச்சுக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, 2 வரமிளகாய் கிள்ளி போடுறதுக்கு, உப்பு, அரிசி மாவு, சோம்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, தாளிக்க கடுகு, அப்புறம் சீரகம், இதெல்லாம் இருக்குது. எண்ணெய் ஆசிட்டிஸ் தேவையான இட்லி பானை இங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ முதல்ல அரைக்கிறத ஐட்டத்தை அரைச்சிக்கலாம் வாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு. அப்புறம் என்ன இதுக்கு போட போகிறீங்க, இருந்தாலும் கொஞ்சம் சோம்பு. இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இந்த அரிசி மாவு எதுக்குன்னா, பைண்டிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டலாக இது உடையாமல் இருக்கணும்ல, அதுக்காக பண்ணுற வேலை இது. இதெல்லாம் தான் கொஞ்சம் சின்ன வேலைகள். ஆனால் இவ்வளோ பண்ண பிறகு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, இவ்வளோ வேலை வாங்கிச்சா. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, நாளைக்கு பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுங்கள், நான் காலியாக இருக்கேன் அப்படின்வாங்க. ஆனால் காலியாக இருந்தால் இதுதான் பிரச்சனை. நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு இது லேசாக வதக்கிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு சீரகம், இது 2 வெங்காயம் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சோண்டு. இப்போது இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டேன். அது சுருட்டிட்டு வருது பாருங்கள். அதுவே உங்களுக்கு இதில் இருந்த ஈரத்தன்மை கொஞ்சம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஆறினோன்னே இதில் பிடிச்சி வைக்க வேண்டியதான்.
அப்படியே அடுப்பில் இட்லி குண்டான வைங்க. அப்படியே வேக வைக்கிற ஐட்டம் அதில் உள்ளே வச்சுருங்க. இது நல்லா மூடிடுங்க. இந்த கொஞ்சம் மாவு எதுக்கு வச்சுருக்கேன்னா, குழம்புல இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவை கூடும், திக்காக வேறு ஆகும். இது வந்து கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் இதில் வேகணும். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுங்க. ஒரு 2 to 3 டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு, இது கூட 2 வெந்தயம் போடுங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, வரமிளகா வச்சுருக்கேன், அது 2 கட் பண்ணி சுவைக்கு சேருங்க. கருவேப்பிலை சேருங்க. சேர்த்த பிறகு இந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்குங்க. இப்போ நீங்கள் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கீங்கள்ல, அந்த புளி தண்ணியை சேர்த்துருங்க. ஓகே, இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், சாம்பார் பொடி. இது வந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாவு இது பண்ணல, அதையும் இதில் சேர்த்து விட்ருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் நம்மளுக்கு வேலை. மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. உங்களுக்கு என்னென்னா மெயினாக இந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான் இதில் மேட்ரு. இப்போ என்னென்னா இது கொஞ்சம் திக்காகணும் இல்லை, திக்கனிங் ஏஜென்ட் ஏற்கனவே நம்ம வந்து அதில் அரிசி மாவு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறேன். அப்போது கிட்டத்தட்ட ரொம்ப அருமையாக கெட்டியாயிரும் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போது இந்த உருண்டைகளை போடுங்க. என்ன, இந்த உருண்டை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உருண்டையெல்லாம் போட்டாச்சு. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த உருண்டை உடையக்கூடாதுங்க, அப்படி தான் கிண்டணும். பாருங்கள், வந்து இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் கார்னிஷ் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.